வணக்கம். நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி வியாழக்கிழமை 28. வணிகச் செய்தி. இந்தியா ஆப்பிரிக்கா வர்த்தக உறவு முன்னேற்றம். இந்தியா ஆப்பிரிக்கா நாடுகளின் இருதரப்பு வர்த்தக உறவு கடந்த சில ஆண்டுகளில் அதிக அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணை மந்திரி கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் கடந்த இருதரப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு இதுகுறித்து பேசினார். அப்போது அவர் இந்தியா ஆப்பிரிக்கா நாடுகளில் வர்த்தகம் கடந்த இந்திய ஆண்டில் 2024-25 100 மில்லியன் அமெரிக்கா டாலர்களை ரூபாய் 8.3 லட்சம் கோடி கடந்தது. 2019-20 காலத்தில் இருதரப்பு பொருளாதாரம் 53 மில்லியன் டாலர்களை இருந்தன. தற்போது இந்தியா ஆப்பிரிக்கா பொருளாதார உறவு மிக வேகமாக விரிவடைந்து வருகிறது. இரு நாடுகளும் மனிதாபிமான உதவியல், கல்வித்திறன் வளர்ச்சி, நிதி உதவிகள் ஆகியவற்றில் பரஸ்பரம் உதவி கொள்கின்றன என்றார். இண்டிகோ விமானம் நிறுவனம் பங்கு விற்பனை. இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றாக இண்டிகோ விமானம் உள்ளது. இண்டிகோவின் தாய் நிறுவனமான இண்டோர் குளோப் ஏவியேஷன் லிமிடெட்டின் இணை நிறுவனம் ராகேஷ் கங்குவால் தனது நிறுவனத்தின் 3.1% பங்குகளை விற்பதாக அறிவித்துள்ளார். தொகுதி ஒப்பந்தம் மூலமாக விற்க முடிவு செய்துள்ளார். அவர் பங்கின் விலையை 5.888 என நிர்ணயம் செய்துள்ளார். இதன் மொத்த மதிப்பு சுமார் 7.27 கோடி ஆகும். இதோ பாருங்க விமானம். எத்தனால் கார்களை இயக்குவதில் பிரச்சினைக்கு வாய்ப்பில்லை. பிரான்ஸ் நாட்டை தலையிடமாக கொண்ட உலகம் முழுவதும் இயங்கும் கார் உற்பத்தி மற்றும் விற்பனை நிறுவனமாக ரெனால்டு உள்ளது. இந்தியாவில் எத்தனால் கலந்த பெட்ரோல் எரிபொருளை வாகனங்களில் பயன்படுத்தும் முறை அறிமுகமாகி வருகிறது. இந்த எத்தனால் இல்லைங்க, எதனாலுங்க. இந்த பாரு, தப்பு, எத்தனால் படிச்சிருக்காங்க. இந்த பாருங்க, நாங்களும் அப்படி படிக்கக்கூடாது. அங்குளும் அதான் சொல்லுவாங்க. அவங்க மிஸ்டேக் அப்படி பண்ணியிருந்தா அதான் எத்தனால் இத்து போட்டிருக்காங்க பாருங்க. பிரான்ஸ் நாட்டை தலையிடமாக கொண்டு உலகம் முழுவதும் இயங்கும் கார் உற்பத்தி மற்றும் விற்பனை நிறுவனமாக ரெனால்டு உள்ளது. இந்தியாவில் இதனால் கலந்த பெட்ரோல் எரிபொருளை வாகனங்களில் பயன்படுத்தும் முறை அறிமுகமாகி வருகிறது. இந்த கலந்த பெட்ரோல் செலுத்தப்படும் ரெனால்டு கார்கள் முறையாக இயங்கவில்லை. அதன் வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்தனர். இதற்கு ரெனால்டு இந்தியா விளக்கம் தெரிவித்துள்ளது. அந்த விளக்கத்தில் ரெனால்டு வாகனங்கள் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டே விற்பனை செய்யப்படுவதாகும். இதனால் பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக செய்தி கூட உடனே இருக்கு பாருங்க. தொழிலதிபரை கரம் பிடிக்கிறார் நடிகை நிவேதா பெத்ராஜ். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காதலரை அறிமுகப்படுத்தினார். சென்னை ஆகஸ்ட் 28. ஒரு நாள் கூத்து, பொதுவாக என் மனசு தங்கம், டிக் டிக் டிக், திமிர் பிடிச்சவன் உள்ளிட்ட பல படங்களை நடித்த தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையும் கார் பந்தய வீராங்கனையுமான நிவேதா பெத்ராஜ் தனது காதலரை நேற்றிரவு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மூலம் அறிமுகப்படுத்தினார். நிவேதா பெத்ராஜ் காதலரின் பெயர் ரஜித் இப்ரான். மாடலிங் துறையை சேர்ந்த இவர் தொழிலதிபரும் கூட. விரைவில் திருமணம் தேதி அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி நிவேதா பெத்ராஜ் ரஜித் இப்ரான் ஜோடிக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அதோடு கூட பாருங்க, கோவையில் ஆகஸ்ட் 28 கடை முன்பு படுத்து தூங்கியவரின் தலையில் கல்லை போட்டு கொலை, வாலிபர் வெறிச்செயல். கோவை செல்லபுரம் LIC காலனியில் பெரூர் சோதனை சாவடி அருகே ஆத்தாங்கரை வாய்க்கால் பகுதி உள்ளது. இங்குள்ள ஒரு கடையின் முன்பு ஒருவர் போர்வையால் மூடியபடி தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த நபரின் தலையில் கல்லை போட்டு கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். கொலையான அந்த 50 வயது மதிக்கத்தக்க நபர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்று உடனடியாக தெரியவில்லை. இதற்கிடையே போலீசார் கொலையாளிகளை கைது செய்தனர். அவரது பெயர் விஜய், வயது 25, போரூரை சேர்ந்தவர். அதாவது வயது 25 பேரூரை சேர்ந்தவர்.
கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு வழக்கில் பிடிபட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார். அப்போது சிறையில் கைதி ஒருவரிடம் தகராறு செய்து அவரது தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். ஜாமீனில் விடுதலையாகி வெளியே சுற்றித் திரிந்த விஜய் இப்போது 2வது கொலை செய்துள்ளார். அவர் சைக்கோ ஆசாமி போல் காணப்படுகிறார் என்று போலீசார் தெரிவித்தனர். அடுத்தது பாருங்க, ஆபாச செயலி மூலம் இசைக்கல்லூரி மாணவரை சபல வலையில் வீழ்த்தி பணம் செல்போன் பறிப்பு 2 ரவுடிகள் கைது சென்னையிலையா. முகேஷ் சூர்யா. சென்னையில் ஆகஸ்ட் 28 இசைக்கல்லூரி மாணவரை சபல வலையில் வீழ்த்தி செல்போன் பணம் பறித்த 2 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். சென்னையை சேர்ந்தவர் 23 வயது வாலிபர் இசை கல்லூரியில் படித்து வருகிறார். இவர் கடந்த 23ஆம் தேதி அன்று இரவு தனது செல்போனில் கிரைண்டர் என்ற ஆபாச செயலிலேயே பார்த்துள்ளார். அதாவது கிரைண்டர் என்ற ஆபாச செயலியே பார்த்துள்ளார். அப்போது அவருக்கு மயக்கும் குரலில் பெண் ஒருவர் பேசுவது போன்று அழைப்பு வந்தது. அதில் பேசிய பெண் ஒரு இடத்தை குறிப்பிட்டு அங்கு வந்தால் உல்லாச பரிசு காத்திருக்கிறது என்று கூறியுள்ளார். இதனால் சபலமடைந்த அந்த வாலிபர் இரவு 12:15 மணி அளவில் அங்கு சென்றுள்ளார். அப்போது அவரை அந்த பகுதியில் மறைந்திருந்த அடையாளம் தெரியாத நபர்கள் கழிவறைக்கு அழைத்துச் சென்று கத்தியை காட்டி மிரட்டி கடுமையாக தாக்கினர். பின்னர் அந்த வாலிபரிடமிருந்து செல்போனையும் பறித்ததுடன் கூகுள் பேயில் மூலம் 1300 ரூபாய் பணத்தையும் பறித்துள்ளனர். மேலும் அந்த வாலிபரை அலங்கோலமான நிலையில் வீடியோ எடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தை வெளியே சொன்னால் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுவிடுவேன் என்று மிரட்டி அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மயிலாப்பூர் போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். கூகுள் பே மூலம் பணத்தை திருடியதால் உடனடியாக அடையாளம் காணப்பட்டனர். வாலிபரை சபல வலையில் வீழ்த்தி நூதனமாக வழிப்பறியில் ஈடுபட்டது மயிலாப்பூர் மங்கொல்லை கார்டன் பகுதியைச் சேர்ந்த சூர்யா 19, முகேஷ் என்கிற அஜய் 25 ஆகிய 2 பேர் என்பது தெரிய வந்தது. அவர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டனர் மற்றும் ஒரு செல்போன் போலீசார் பறிமுதல் செய்தனர். கைதான 2 பேரையும் மயிலாப்பூர் போலீஸ் நிலையம் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்றும் இது சூர்யா மீது கஞ்சா வழிப்பறி, பெண் வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள் உள்பட சுமார் 6 குற்ற வழக்குகளும், முகேஷ் மீது மீது வழிப்பறி, பெண்ணவன் கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள் உள்பட சுமார் 4 குற்ற வழக்குகளும் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைக்கு பின்னர் 2 பேரும் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுட்டாங்க. அப்புறம் பாருங்க, குலசேகரப்பட்டினம் இருந்து அடுத்த ஆண்டு ராக்கெட் ஏவப்படும் இஸ்ரேல் தலைவர் நாராயண பேட்டி. ஆந்திர மாநிலம் அரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மைய ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் நாட்டில் 2வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படும். 986 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு கட்டுமான பணிகளுக்கு 2233 ஏக்கர் நிலம் கையாளப்படும் பணிகள் நடந்தது. இந்த பணிகள் நிறைவு அடைந்த கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து கடந்த 6 மாதமாக ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டு உள்ள இடத்தில் உள்ள கட்டமைப்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. 100 கோடி மதிப்பில் இந்த பணிகள் நடைபெற உள்ளது. விழாவில் இஸ்ரேல் தலைவர் நாராயணன் கலந்து கொண்டு ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினர். பின்னர் இஸ்ரேல் தலைவர் நாராயணன் அவர்கள் நிருபர்களிடம் கூறியதாவது, இன்று நேற்று இந்திய விண்வெளி நாளில் மிக முக்கியமான நாள். குலசேகரப்பட்டினத்தில் 33 கட்டுமான பணிகள் நடைபெற வருகின்றது. மிக முக்கியமானது ராக்கெட் லான்ச் எனப்படும் ராக்கெட் ஏவுதளம் ஆகும். இதற்கான இடம் வாங்கிய தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஆண்டுக்குள் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் அனைத்து பணிகளும் நிறைவடைந்துவிடும். அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் குலசேகரன்பட்டினத்தில் இருந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்படும். முதலில் சோதனை முறையில் ஒரு சிறிய ராக்கெட் ஏவ திட்டமிட்டுள்ளது. இதனை சிறிய அளவிலான ராக்கெட் என்று நினைக்க வேண்டாம். அது 500 கிலோ எடை கொண்டது ஆகும். இங்கிருந்து மாதத்துக்கு 2 ராக்கெட் வீதம், ஆண்டுக்கு 24 ராக்கெட் வரை ஏவ திட்டமிட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். முன்னதாக இஸ்ரேல் தலைவர் நாராயணன் மற்றும் விஞ்ஞானிகள் அனைவரும் குலசேகரப்பட்டினம் முத்தாலம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.